வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம 6th செகண்ட் டேர்மில் உள்ள இலக்கணத்தை ஒரு 5 மினிட்ஸில் எக்ஸாம் பேசிஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து முக்கியமானது தான், கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் இணை எழுத்துக்கள் அப்படின்னு வரும். இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து அந்த சொல்ல உச்சரிக்கிற இடத்த பொறுத்து அது வந்து சேர்ந்து இருக்கிறது தான் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் வந்து இணை எழுத்துக்களாக வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். இப்போ நீங்கள் அ அப்படின்னு சொல்லும் போதும் ஆ அப்படின்னு சொல்லும் போதும் ஒரே இது இருக்குதுங்களா? இந்த இக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே அது பிறக்கிற இடம் ஒன்றா இருக்கும். ஸோ இதை பொறுத்து வரது தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு வரும். 6 வல்லினமும் 6 மெல்லினமும் வந்து ஜாயிண்டாக இருக்கிறது தான் வந்து இணை எழுத்துக்கள். அதே மாதிரி நம்மளுக்கு இடையின எழுத்துக்கள் எல்லாமே வந்து தனி இணை எழுத்துக்களாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உயிரெழுத்துக்கள் அது எல்லாமே வந்து தனித்தனி இணை எழுத்துக்களாக வரும். ஆ காவும் ஈனாக்கு ஈயும் ஊனாக்கு வந்து ஊவும் வந்து இணை எழுத்துக்களாக வந்து இருக்கும். அவ்வளோதான் வந்து இணை எழுத்துக்களே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் வந்து பார்ப்போம். மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லினனா எங்கன நம்மன மெல்லினம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஞாக்கு பக்கத்தில் ம இருக்குது, ஸோ இது கரெக்டு. மாதிரி இந்துக்கு பக்கத்தில் வ இருக்குது, இதுவும் கரெக்டு. 3 சொல்லி நேக்கு பக்கத்தில் ட தான் வந்து வரணும். இந்த இடத்துல க வந்திருக்கு, ஸோ இது தவறு. அப்போ இதுதான் வந்து மெல்லின இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லு. அதே மாதிரி தவறான சொல்ல வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எது வந்து இணை எழுத்துக்கள் இல்லாதது அப்படின்னு. 6 மெல்லின எழுத்துக்கும் 6 வல்லின எழுத்து இணை எழுத்துக்களாக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் சாப்டர் மயங்கொழிகள். இந்த மயங்கொழிகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு வந்து வார்த்தை வந்து ஒரே மாதிரியே இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரியே இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ணுற இடம் மட்டும்தான் வந்து வேறு வேறு இருக்கும். இது எல்லாமே நம்ம மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லுகிறோம். மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8 வந்து இருக்குது. முக்கியமானது மயங்கொழி எழுத்துக்கள் 8 இருக்குது. ஸோ அது வந்து எங்கெங்கே பிறக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு எடுக்கிற எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது மூணு சுழி இருக்குதுங்களா, அப்போது நடுவில் ஒரு சுழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடுவில் ஒரு சுழி வந்ததுன்னா அது துணி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2 சுழி இருக்குது, அப்போ 2 சுழி இருக்குன்னா அதோட எஃபர்ட்டு குறையுது, அப்போ கொஞ்சம் முன்னாடி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது முன்பகுதியை தொடும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சுழி போடுறதுக்கான அவசியம் இல்லை, அப்போ அது இன்னும் அப்போ பல்லின் அடிப்பகுதியே வந்து தொடுது. அப்போ பாருங்கள், 3 சுழி இருந்ததுன்னா நடுப்பகுதி, சின்ன 2 சுழி இருந்ததுன்னா அது வந்து முன்பகுதி, அதே இருந்ததுன்னா பல்லோட அடிப்பகுதி. அந்த எஃபர்ட்டை பொறுத்து நம்ம வந்து நாக்கை பின்னாடி தள்ளுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வச்சுருக்கிறது. இந்த நகரத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. டேக்கு பக்கத்தில் வரதுனால டன்னகரம், தேக்கு பக்கத்தில் வரதுனால தன்னகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. அதே மாதிரி அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம எக்ஸாமில் வந்து இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதோட கொடுத்து இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வானம் சின்ன வந்ததுன்னா ஆகாயம்னு வரும். அதே 3 சொல்லி வந்ததுன்னா வெடி அப்படின்னு வரும். அதே பனியில் வந்து 2 சொல்லி வந்ததுன்னா குளிர்ச்சி, 3 சொல்லி வந்ததுன்னா வேலை அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு எக்ஸாம் பேசிஸில் கேட்குறது. மோஸ்ட்டாக புக்கில் உள்ளது தான் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ல வரிசையில் வருது பாருங்கள். ல 3 எழுத்து வரும். அதுவும் வந்து அதே மாதிரி வச்சுப்போம். நம்மளுக்கு ல போடுறப்ப எஃபர்ட் ரொம்ப குறைவாக இருக்குது, அப்போனா முன்னாடி வருது, அப்போ பற்களோட அடியே தொடுது. அடுத்தது பெரிய ல, இது போடும்போது நாக்கோட நடுப்பகுதி. இதுக்கு எஃபர்ட் அதிகமாக இருக்கிறதுனால நாக்குக்கு பின்னாடி. இதுக்கு வந்து சிறப்புழகரம் அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்குது. மகரழகரம்னு சொல்லுவோம், சிறப்புழகரம் அப்படின்னு இதுக்கு சிறப்பு பெயர் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை. சின்னலை வந்ததுன்னா பொருள் மதிப்பு, அதே நகரலகரம் வந்ததுன்னா உண்டாக்குதல், விழை அந்த சிறப்புழகரம் வந்ததுன்னா விரும்பு அப்படின்னு பொருள் வரும். அதே இலையில் வந்து சின்னலை வந்ததுன்னா செடியின் இலை, நகரலகரம் வந்ததுன்னா மெழிந்து போதல் அப்படின்னு வரும். இழை அந்த சிறப்புழகரம் வந்ததுன்னா நூல் இலை அப்படின்னு பொருள் வரும். ஸோ இதுவும் வந்து முக்கியமானது. இது அவ்வளோதான். ரேவுக்கு எஃபர்ட் இல்லாதது முன்னாடி, எஃபர்ட் இருக்கிறத பின்னாடி போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரே வந்து முதல் பகுதியை தொடுது, அன்னத்தோட மேல் பகுதியை தொடுது. இதுக்கு வந்து வல்லின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், இதுக்கான பொருள் ஏரி. சின்னரி வந்ததுன்னா நீர்நிலை, அதே பெரியரி வந்ததுன்னா மேலே ஏரி அப்படின்னு வரும். அதே கூரையில் வந்து சின்னரை அந்த மாதிரி வந்ததுன்னா வீட்டின் கூரை, பெரியரா வந்ததுன்னா புடவை அப்படின்னு பொருள் வரும். இதில் வந்து புக் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரம் அப்படின்னா தலை, என்னலைனா சின்னலை. இது வந்து கரம் சிரம் புறம் நீட்டாதிரிகள் பஸ்ஸெல்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்துருங்க. அப்போ இது வந்து சின்னலை வந்ததுன்னா தலை அப்படின்னு வரும். அதே மாதிரி இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா தழை அப்படின்னு வரும், சிறப்புழகரம். அதே வண்டி இழுப்பதற்கு உதவுவது காளை, காளை மாடு. இது சின்னல வந்ததுன்னா அது பகல் காளை வரும்.
கடலுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை, சின்ன ர வந்து வரும். அதே பெரிய ர போட்டிருந்ததுன்னா பறக்கும் பறவை அப்படின்னு வரும். அதே மாதிரி பறவை வானில் பறந்தது அப்படின்னா பெரிய ர, பறக்கிறதுக்கு பெரிய ர வரும். அடுத்தது கதவை மெல்ல திறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ர, திறக்கிறதுக்கு பெரிய ர வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பூ டேஷ் வீசும்னு கேட்டிருக்காங்க. பூ வந்து மனம் வீசும், 3 சொல்லின வந்து வரும். அதே சின்ன 2 சொல்லின வந்துன்னா நம்மளுக்கு மனம், உள்ளம் வந்து வரும். அதே மாதிரி புலியின் டேஷ் சிவந்து காணப்படும், கண்களுக்கு இருந்து 3 சொல்லி இன்னும் வரும். அதே மாதிரி குழந்தைகள் டேஷ் விளையாடினர்னா பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஷ் போடுறது, கோலம் அப்படின்னா சின்னல. நகர நகரம் வந்ததுன்னா வாசலில் போடுற கோலத்தை வந்து குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம 3rd சாப்டர் வந்துட்டோம். சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இதில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்ட் பேசிஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சொற்றெழுத்து எத்தனை வகைப்படும், அகசொட்டுனா என்ன, புறசொட்டுனா என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி வினா எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும், இதுதான் வந்து கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதை பற்றியே பார்த்துருவோம். ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம சுட்டி எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 3 எழுத்து வந்து இருக்குது. அ, இ, உ, இது 3 தான் சுட்டி எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஊங்கிற வார்த்தை வந்து யூசேஜில் இல்லை. இந்த சுட்டை வந்து அகசுட்டு, புறசுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு நம்ம பிரிப்போம். அகசுட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார இருந்து பொருள் தரது அப்படின்னு வரும். இப்போ ஒரு வார்த்தை அந்த ஈ ஊ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு வார்த்தை வரும்போது அந்த ஆவையோ ஈயையோ இல்லை ஊவையோ நம்ம எடுக்கும் போது அந்த வார்த்தைக்கு பொருளே இருக்காது. இது எக்ஸாம்பிள் பாருங்கள், இவன், அவன், இது, அதுன்னு இருக்கா. இதில் ஈயையோ ஆவையோ எடுத்துட்டோன்னா இதுக்கு வந்து பொருளே இருக்காது. அப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கு அகசுட்டு அப்படின்னு வரும். இதே புறசுட்டுன்னு பாருங்கள், புறசுட்டுனா வெளில இருந்து பொருள் தரது அப்படின்னு அர்த்தம் வரும். பாருங்க, வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது. இப்போ அவ்வானம், இம்மலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க சுட்டு எழுத்து என்ன, ஆவும் ஈயும் வரும். இதை நம்ம வெளில எடுத்துட்டோனாலும் அதுக்கு பொருள் வரும். அவ்வானத்தில் ஆவை எடுத்துட்டானா நம்மளுக்கு வானம்னு பொருள் வரும். இப்படி வெளில இருந்து பொருள் தரது புறசுட்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா ஒன்றும் இல்லை, அண்மைனா கிட்டக, செய்மைனா எட்டக அப்படின்னு வரும். அண்மைக்கு மோஸ்ட்டாக ஈங்கிற வார்த்தை தான். ஆவுக்கு ஈ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன், இவர், இது, இவை அப்படின்னு பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையுமே சுட்டுறது அண்மை சுட்டு. செய்மை சுட்டுனா அவள், அவர், அது, அவை அப்படின்னு தொலைவில் உள்ளதை சுட்டுறது செய்மை சுட்டு அப்படின்னு வரும். அதே மாதிரி அதாவது கிட்டக இருக்கிறதுக்கும் எட்டக இருக்கிறதுக்கும் இடையில உள்ளதை ஒன்று வந்து சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு பயன்படுறது ஊ அப்படிங்கிற வார்த்தை. அது வந்து உது, உவன் அப்படிங்கிற சொல்லு வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ பயன்பாட்டெல்லாம் இல்லாதது. அடுத்தது பாருங்கள், சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ அந்த அம்மரம், அவ்வீடு, இவ்வீடு அப்படின்னு பார்த்தோம். புற சுட்டா இருக்கிறத வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம் பாருங்கள். அம்மரங்கிறத வந்து அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி வந்து திரிஞ்சு, அதாவது மாற்றம் பெற்று, திரிந்து அப்படின்னா மாற்றம் பெற்று அப்படின்னு பொருள் வரும். இப்படி வரது தான் வந்து நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். அடுத்து பாருங்கள், இதுலேயே வந்து வினா எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினரிக்காக யூஸ் பண்ணுறது வினா எழுத்து. இது மொத்தம் 5 வகைப்படும். வினா எழுத்து எப்படின்னா 5. அதே மாதிரி சுட்டு எழுத்துனா 3. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து சொல்லுக்கு முதல்ல வருது, இறுதியில் வருது, அப்புறம் 2 இடத்துலையுமே வருது அப்படின்னு பிரிப்பாங்க. சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா அப்படின்னு வரும். அதே மாதிரி மொழிக்கு இறுதியில் வருது அப்படின்னா ஆ, ஓ அப்படின்னு வரும். இதே மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் சேர்ந்து வர்றது ஏஎன்ஆ அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நின்னாலும் ஏ அப்படின்னு கூப்பிடுவோம், லாஸ்ட் நின்னாலும் ஏ அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஏ அப்படி தான். ஏன்னா எழுத்துக்களும் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏஎன்ஆ இதுதான் வந்து முக்கியமானது. இதை வந்து நம்ம அகவினா, புறவினா அப்படின்னு வந்து 2ஆக பிரிப்போம். அகவினானா ஒன்றும் இல்லை, நம்ம அகசுட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே தான். அதாவது உள்ளாரையே இருந்து பொருள் தரது, அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. எக்ஸாம்பிள் எது, யார், ஏன். இதில் எதில் வந்து ஏ வரும், இதை எடுத்துட்டோன்னா பொருள் வராது. யாரில் வந்து யா வரும், இதை எடுத்துட்டாலும் பொருள் வராது. அப்போ இவ்வளோ தான் அகவினா. அதே மாதிரி புறவினா பாருங்கள், புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா. எக்ஸாம்பிள் பாருங்கள், அவனா, வருவானோ. இதில் வந்து நான், ஆவனா வந்து வினா பொருளாக இருக்குது. நோ அப்படிங்கிறதுல ஓ வந்து வினாவாக இருந்திருக்கு. இப்போ ஆவணாவை எடுத்துட்டோன்னா, அவனாங்கிறதுலேருந்து ஆவணாவை எடுத்துட்டோன்னா அவன் அப்படின்னு பொருள் வரும். அதே வருவானோ அப்படிங்கிறத வந்து ஓவை எடுத்துட்டோன்னா வருவான் அப்படின்னு பொருள் வரும். இவ்வளோ தான் வந்து புறவினா, அகவினா. ஸோ இதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். என் வீடு டேஷில் உள்ளது, என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு வரும். அதே மாதிரி தம்பி டேஷ் வா, இங்கே வா, நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது, நீர் வந்து
எங்கே தேங்கி இருக்கிறதுன்னு வரும். யார் டேஷ் தெரியுமா, யார் அவர் தெரியுமா, உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது, எங்கே அமைந்துள்ளது. ஸோ இவ்வளோ தான் புக் பேக் கொஸ்டின். இதே மாதிரி 6th 3rd டேர்மில் உள்ளதை நெக்ஸ்ட் போடுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.